ശ്ലോകം 39. അഹിംസാ പരമോ ധർമ്മോ വിപ്രാണാം നാത്ര സംശയ ദയാ സർവത്ര കർത്തവ്യ ബ്രാഹ്മണേന വിജാനത. അഹിംസാ പരമഃ ധർമ്മഃ വിപ്രാണാം ന അത്ര സംശയഃ ദയാ സർവത്ര കർത്തവ്യ ബ്രാഹ്മണേന വിജാനത. அஹிம்சையாக்கும் பிராமணாலோடு பரமமான தர்மம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிராமணர்கள் ஆரையும் கொல்ல மாட்டா, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அறிவிருக்கிற பிராமணன் எல்லார்கிட்டையும் கருணை காட்டணும், தய காட்டணும். பிராமணன் அப்படின்னு சொன்னா ஞானம் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்கள் இப்படி எல்லாரையும் கொன்னுண்டு நடக்காதங்கோ. എന്നിട്ട് ദുണ്ടുഭം കണ്ടിന്യൂ പண்றது 40வது ശ്ലോകത്തിലെ 1வது ലൈൻ. യജ്ഞാദന്യത്ര വിപ്രേന്ദ്ര നഹിംസായാജ്ഞികേ മദ. യജ്ഞാത് അന്യത്ര വിപ്രേന്ദ്ര നഹിംസാ യാജ്ഞികേ മദ. ഹേ பிராமண ஸ்ரேஷ்டா, ருருவ கூப்பிடுறதாக்கும் துண்டுபம். யஜ்ஞத்துல ஹிம்சை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு, ஆனா வேற எங்கேயும் அந்த ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதை தெரிஞ்சுக்குங்க. എന്നിട്ട് ഉദങ്കൻ ഇങ്ങ ജനമേജയ രാജാ കിட்ட കണ്ടിന്യൂ പண்றதாயிட்டாக்கும். இந்த 40வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈൻ அப்படிங்கிறதுனால ഉദങ്ക ഉവാച സർപ്പയോനേർവിനിർമുക്തോ ബ്രാഹ്മണോ സൗരുരുസ്തദ. സർപ്പയോനേ വിനിർമുക്തഃ பிராமணோ அசௌ ருருஹு ததஹ. இந்த டுண்டுபம் சர்ப்ப ஜென்மத்தை வெடிஞ்சு பிராமணனாயிட்டு தீர்ந்தது. ருரு அப்படி அவனுக்கு அங்க அந்த சர்ப்பத்துக்கு ருரு சாபமோட்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது 41வது ஸ்லோகம். உதங்கன் ஜனமேஜயங்கிட்ட சொல்ற கதையாக்கும் பத்துன்னு இருக்கும். 41வது ஸ்லோகம். கிருத்வா தஸ்ய ஜசாவாந்தம் பரித்யக்தம் ச ஹிம்சனம் விவாஹிதா தேன பாலா மிருதா சஞ்சீவிதா புனா. கிருத்வா தஸ்ய ஜசாவாந்தம் பரித்யக்தம் ச ஹிம்சனம் விவாஹிதா தேன பாலா மிருதா சஞ்சீவிதா புனஹ. சாபமோட்சம் ருரு கொடுத்தார் அந்த டுண்டுபத்துக்கு. എന്നിട്ട് அதுக்கப்புறமா எந்த பாம்பையும் கொல்லலை. இறந்து போன அந்த பாலிகைய புனர்ஜீவன் கொடுத்து ஜீவன் வெப்பிச்சிட்டு கல்யாணத்தையும் பண்ணிண்டார். ஸ்லோகம் 42. உதங்கன் ஜனமேஜயன் கிட்ட கண்டினியூ பண்றதாயிட்டாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். கதனம் சர்வ சர்ப்பாணாம் கிருதம் வைரம் அனுஸ்மரன் துவம் து வைரம் சமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே பன்னகேஷ்வத. கதனம் சர்வசர்ப்பாணாம் கிருதம் வைரம் அனுஸ்மரன் துவம் து வைரம் சமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே பன்னகேஷு. அத ருரு இப்படி சர்வ சர்ப்பங்கள் கிட்டையும் பிரதிகாரம் பண்ணி நிரபராதிகளான சர்வ சர்ப்பங்களுக்கும் துக்கத்தை உண்டாக்கினார். நீங்களாக்குமானா சர்ப்பங்கள் கிட்ட ஒரு பகையும் இல்லாதக்கு வாழ்ந்துட்டு இருக்க. ருருவோடு கதையா இங்க ஜனமேஜய ராஜா கிட்ட உதங்கன் சொல்ல வாக்குஞ்சார் எக்ஸாம்பிளுக்கு. എന്നിട്ട് சொல்றார் 43வது ஸ்லோகம். விமன்யோர் பரத ஸ்ரேஷ்டா பித்ருகாதகரேஷு வை அந்தரீட்சே மிருதஸ்தாதா ஸ்நானதான விவர்ஜிதா. விமன்யுஹு பரத ஸ்ரேஷ்டா பித்ருகாதகரேஷு வை அந்தரீட்சே மிருதஹ தாதஹ ஸ்நான தான விவர்ஜிதஹ. ஹே பரதஸ்ரஷ்டா, ஜனமேஜயனை கூப்பிடுறதாக்கும் இங்க உதங்கன். அப்பாவை கொன்னவாகிட்ட உங்களுக்கு எந்த கோபமும் இல்லைன்னா சொல்லுற. ஸ்நானம் செய்யறதுக்கோ தானம் செய்யறதுக்கோ முடியாதக்கு உங்களோட அப்பா இறந்து போனார். അന്തരീക്ഷത്തിലെ വെച്ചിട്ടാക്കും ഇറന്നു പോനത്. ഒരു മാളികയെ ഉണ്ടാക്കി அந்த மாளிகைக்குள்ள உட்கார்ந்துட்டாக்குமே இறந்து போனது. அபமிருத்யு ஆனதுனால அது சொர்க்கமும் கிடையாது.
அப்படின்னு உசுப்பேத்துறார் உதங்கன் ஜனமேஜயன் கிட்ட. ஸ்லோகம் 44. தாஸ்யோதாரம் ச ராஜேந்திரா குருஹத்வாதபன்னகான் பிதுர்வைரம் ந ஜானாதி ஜீவன்னேவ மிருதோ ஹி ச. தஸ்யஹ உத்தாரம் ச ராஜேந்திரா குரு ஹத்வா அதபன்னகான் பிதுஹு வைரம் ந ஜானாதி ஜீவன் ஏவ மிருதஹ ஹி சஹ. ராஜசிரேஷ்டா, சர்ப்பங்களை கொன்னு உங்களோட அப்பாவுக்கு சல்கதி கொடுங்க. அப்பா கிட்ட இந்த தட்சகன் செஞ்ச கடுங்கை நினைக்காத புத்திரன் வாழ்ந்துட்டு இருந்தானாலும் இறந்து போனதுக்கு துல்லியமாக்கும். நீங்கள் புத்திரனோட கடமையை செய்யலை அப்படின்னா நீங்கள் பின்ன வாழ்ந்துட்டு என்னவாக்கும் காரியம்? அதனால புத்திரனோட கடமையான அந்த கடமையை செய்யுங்கோ. உங்க அப்பாவை கொன்னவனை நீங்கள் இல்லாம பண்ணுங்கோ. ஸ்லோகம் 45. துர்கதிஸ்தே பிதுஸ்தாவத் யாவத் தன்ன ஹனிஷ்யசி அம்பாமகமிஷம் கிருத்வா குரு யஜ்ஞம் நிருபோத்தமா. துர்கதிஹி தே பிதுஹு தாவது யாவது தான் ந ஹனிஷ்யசி அம்பாம் அகமிஷம் கிருத்வா குரு யஜ்ஞம் நிருபோத்தமஹ நிருப உத்தமா. சர்ப்பசம்ஹாரம் நடக்காத காலத்தோളം உங்களோட அப்பாவுக்கு துர்கதி ஆயிருக்கும், நல்ல கதி கிடைக்காது. அதனால அந்த தட்சகரை சீக்கிரம் கொல்லணும். ராஜாவே, ஆஸ்வின மாசத்துல அம்பா யஜ்ஞம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ப்ப யஜ்ஞத்தை நடத்துங்கோ. அம்பால பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். എന്നിട്ട് உதங்கன் சொல்றார் 46வது ஸ்லோகத்துல 1வது லைன்ல, சர்ப்பசத்ரம் மகாராஜா பிதுர்வைரம் அனுஸ்மரன். சர்ப்பசத்ரம் மகாராஜா பிதுஹு வைரம் அனுஸ்மரன். அப்பாக்கு தட்சகன் செஞ்ச அந்த கொடுமையை நினைச்சுட்டு சர்ப்பசத்திரத்தை நடத்துங்கோ அப்படின்னு. എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சூதன் எக்ஸ்பிளைன் பண்றார். அதாக்கு 46வது ஸ்லோகத்துல 2வது லைன், இதி தஸ்ய வஜஸ்ருத்வா ராஜா ஜனமேஜயஸ்ததா. இதி தஸ்ய வஜஹ ஸ்ருத்வா ராஜா ஜனமேஜயஹ ததா. இப்படி அந்த உதங்கனோட வாக்கு கேட்ட ஜனமேஜய மகாராஜா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 46வது ஸ்லோகத்தை நிப்பாட்டுறாரு. എന്നിട്ട് 47வது ஸ்லோகத்துல சூதன் கண்டினியூ பண்றார். 47வது ஸ்லோகம், நேத்ராபியாம் அஸ்ருபாதம் சகாராதீவ துக்கிதா திக்மாமஸ்து சுதுர்புத்தேர் விருதாமானகரஸ்ய வை. நேத்ராபியாம் அஸ்ருபாதம் சகார அதீவ துக்கிதः திக்மாம் அஸ்து சுதுர்புத்தேஹே விருதா മാനകരസ്യ വൈ. അതീവ ദുഃഖിതനായിട്ട് കണ്ണീര് വാർത്തുണ്ട്. ഞാൻ എന്തളവുക്ക് புத்தியில்லாதவனாக்கும், துர்புத்தி இருக்கிறவனாக்கும், நிந்தியனாக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு அந்த ஜனமேஜயன் அழுதார். എന്നിട്ടോ சூதன் கண்டினியூ பண்றார். 48வது ஸ்லோகம், பிதாயஸ்ய கதிம் கோரம் பிராப்த பன்னக பீடிதா அத்யாஹம் மகமாரப்ய கரோம்யபச்சிதிம் பிது. பிதா யஸ்ய கதிம் கோரம் பிராப்தஹ பன்னக பீடிதஹ அத்ய அஹம் மகம் ஆரப்ய கரோமி அபசிதிம் பிதுஹு.
தட்சகன் கடிச்சு கொன்ன என்னோட அப்பா சொர்க்கலோகத்துக்கு போகாதக்கு இப்படி திருஷங்கு சொர்க்கத்துல நின்றுட்டு இருக்கார். இப்ப உடனடியாயிட்டு நான் யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு என்னோட அப்பாவை கொன்னவனை பழி வாங்குவேன் அப்படின்னு ஜனமேஜயன் சொல்றார். 49வது ஸ்லோகம். ஹத்வா சர்பான சந்திக்தோ தீப்யமானே விபாவசௌ ஆஹூய மந்திரிண சர்வான் ராஜாவஜனமப்ரவீத். ஹத்வா சர்பான் அசந்திக்தஹ தீப்யமானே விபாவசௌ ஆஹூய மந்திரிணஹ சர்வான் ராஜாவஜனம் அப்ரவீத். கத்தி ஜொலிக்கிற அக்னியில சர்ப்பங்களையெல்லாம் நான் இப்ப ஹோமிப்பேன், பிரதிகாரம் செய்வேன் உறுதி. மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு ராஜா உடனடியா ஆജ്ഞையை புறப்படுவிச்சார் அப்படின்னு இங்க சூதர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். 50வது ஸ்லோகம். குர்வந்து யஜ்ஞ சம்பாரம் யதார்ஹம் மந்திரி சத்தமா கங்கா தீரே சுபாம் பூமிம் மாபயித்வா திஜோத்தமே. குர்வந்து யஜ்ஞ சம்பாரம் யதா அர்ஹம் மந்திரி சத்தமாக கங்கா தீரே சுபாம் பூமிம் மாபயித்வா திஜோத்தமைஹி. மந்திரி முக்கியர்களே எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணுங்க. கங்கா தீரத்துல உத்தமமான ஒரு ஸ்தலத்தை பிராமணர்களை விட்டு அளந்து சரியாக்கி எடுங்கோ அப்படின்னு சொல்றார் ஜனமேஜயன். 51வது ஸ்லோகம். குர்வந்து மண்டபம் ஸ்வஸ்தா சதஸ்தம்பம் மனோஹரம் வேதி யஜ்ஞஸ்ய கர்த்தவ்யா மமாத்ய சஜிவாகலு. குர்வந்து மண்டபம் ஸ்வஸ்தாஹ சதஸ்தம்பம் மனோஹரம். சதஸ்தம்பம் மனோஹரம் வேதி யஜ்ஞஸ்ய கர்த்தவ்யா மமாத்ய சஜிவாகலு. 100 காலுகள் இருக்கிற சதஸ்தம்பம், அழகான ஒரு மண்டபம் உண்டாக்கணும். மந்திரிகளே எனக்காக ஒரு யஜ்ஞ வேதியம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்றார் ஜனமேஜயன் மந்திரிகள் கிட்ட. 52வது ஸ்லோகம். ததங்கத்வே விதேயோ வை சர்ப்பசத்ர சவிஸ்தர தட்சகஸ்து பசுஸ்தத்ர ஹோதோத்தங்கோ மகாமுனி. தது அங்கத்வே விதேயः வை சர்ப்பசத்ரः சவிஸ்தரः தட்சகः து பசுः தத்ர ஹோதோ உத்தங்கோ மகாமுனி. அந்த யஜ்ஞவேதியில சர்ப்பசத்திரத்தை நடத்தின. அதுல யஜ்ஞ பசு தட்சகனும் ஹோதாவு உத்தங்க மகாமுனியுமா இருப்பர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஹோதாவு உத்தங்க மகாமுனி. உத்தங்க மகாமுனியா இருக்கிற ஹோதாவு யஜ்ஞ பசுவா இருக்கிற தட்சகனை ஆவாகனம் பண்ணி அக்னியில ஹோமிப்பர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. എന്നിട്ട് രാജാ சொல்றார் 53வது ஸ்லோகத்துல 1வது லைன். ശീഘ്രമാഹൂയതാം വിപ്രാ സർവജ്ഞാ വേദപാരഗാഃ. ശീഘ്രം ஆஹூயதாம் விப்ராஹ சர்வஜ்ஞாஹ வேதபராகாஹ. எல்லாம் தெரியற வேத பண்டிதர்களான பிராமணர்களை சீக்கிரமா கூப்பிட்டு வாங்கோம் அப்படின்னு ஜனமேஜயன் அங்க சொன்னார். എന്നിട്ട് சூதன் வர்ணிக்கிறார் 53வது ஸ்லோகத்துல 2வது லைன்.
മന്ത്രിണസ്തു തദാ ചക്രുർ ഭൂപവാക്യൈർവിചക്ഷണാഃ. മന്ത്രിണഃ തു തദാ ചക്രുഃ ഭൂപവാക്യൈഹി വിചക്ഷണാഃ. രാജാവോട് വാക്യം കേട്ട് தெரிஞ்சுண்டு மந்திரிகள் எல்லாம் யஜ்ஞத்துக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்களையும் பண்ணினா. ஸ்லோகம் 54. யஜ்ஞஸ்ய சர்வசம்பாரம் வேதிம் யஜ்ஞஸ்ய விஸ்ததாம் ஹவனே வர்த்தமானேது சர்ப்பாணாம் தட்சகோ கதா. யஜ்ஞஸ்ய சர்வசம்பாரம் வேதிம் யஜ்ஞஸ்ய விஸ்ததாம் ஹவனே வர்த்தமானேது சர்ப்பாணாம் தட்சகா கதா. விஸ்திருதமான வேதியை நிர்மிச்சா சர்ப்பங்களை ஆவாகனம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த தட்சகன். 55வது ஸ்லோகம். இந்திரம் பிரதிபயார்த்தோஹம் த்ராஹி மாமிதி சாப்ரவீத் பயபீதம் சமாஸ்வாஸ்ய சுவாசனே சன்னிவேஷ்யஜா. இந்திரம் பிரதி பயார்த்தோ அஹம் த்ராஹி மாமிதி ச அப்ரவீத் பயபீதம் சமாஸ்வாஸ்ய சுவாசனே சன்னிவேஷ்யஜ. இந்திரனை பிராபிச்சான் தட்சகன். എന്നിട്ട് ரிக்வெஸ்ட் பண்ணினான், நான் பயந்து வரச்சு நிக்கிறேன், என்ன காப்பாத்தணுமே அப்படின்னு. பயந்த தட்சகனை இந்திரன் ஆஸ்வாசப்படுத்தி தன்னோட சிம்ஹாசனத்துல உட்கார வச்சார். എന്നിട്ടോ ஸ்லோகம் 56. ததாவபயமத்யர்த்தம் நிர்பயோ பவபன்னகா தமீந்திர சரணம் ஞாத்வா முனிர் தத்தாபயம் ததா. ததௌ அபயம் அத்யர்த்தம் நிர்பயோ பவபன்னகா தமீந்திர சரணம் ஞாத்வா முனிஹி தத்தாபயம் ததா. தட்சகா, நீ பயமில்லாம உட்கார்ந்துரு அப்படின்னு அபயம் கொடுத்தார் இந்திரன். தட்சகன் இந்திரனை சரணம் பிராபிச்சிருக்கிறத தெரிஞ்சுண்டு இந்திரன் அவனுக்கு அபயம் கொடுத்திருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு முனி என்ன பண்ணினார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 57. உத்தங்கோ ஹ்வயா துத்திக்ன சேந்திரம் கிருத்வா நிமந்திரணம் ஸ்மிருதஸ்ததா தட்சகேன யாயாவர குலோத்பவ. உத்தங்கோ ஆஹ்வயத் உத்விக்னஹ சேந்திரம் கிருத்வா நிமந்திரணம் ஸ்மிருதஹ ததா தட்சகேன யாயாவர குலோத்பவஹ. உத்தங்கன் தட்சகனை இந்திரனோடு கூடிட்டு மந்திரசகிதம் ஆவாகிச்சு அந்த அக்னியில போடுறதுக்கு துணிஞ்சோன தட்சகன் அப்போது யாயாவர குலத்துல ஜனிச்ச ஜகல்காருவோடு புத்திரனான ஆஸ்திகனை நினைச்சுண்டார். இந்த ஜகல்காருவோடு புத்திரனான ஆஸ்திகனுக்கு தான் இனி என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு தட்சகன் நினைச்சுண்டார். ஸ்லோகம் 58. ஆஸ்திகோ நாம தர்மாத்மா ஜரத்காரு சுதோ முனி தத்ராகத்ய முனேர் பால துஷ்டாவஜனமே ஜயம். ஆஸ்திகோ நாம தர்மாத்மா ஜரத்காரு சுதஹா முனிஹி தத்ர ஆகத்ய முனேஹே பாலஹா துஷ்டாவஜனமே ஜெயம். ஜகல்காருவோடு புத்திரனாயிருக்கிற ஆஸ்திகன் அப்படிங்கிற தர்மாத்மாவா இருக்கிற முனிகுமாரன் உத்தங்கன் கிட்ட வந்து சேர்ந்து ஜனமே ஜெயன ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 59. ராஜா தமர்ச்சயாமாஸ திருஷ்ட்வா பாலம் சுபண்டிதம் அர்ச்சயித்வா மிருபஸ்தம் து சந்தயாமாஸ வாஞ்சிதைः. ராஜா தமர்ச்சயாமாஸ திருஷ்ட்வா பாலம் சுபண்டிதம் அர்ச்சயித்வா மிருபः தம் து சந்தயாமாஸ வாஞ்சிதைः. சின்ன குழந்தையாயிருக்கிற பண்டிதனாயிருக்கிற ஆஸ்திகனை ராஜா யதாவிதி பூஜிச்சு உபச்சாரம் பண்ணி உனக்கு அன்னவாக்கம் ஆக்ரஹம் அப்படின்னு கேட்டார். ஸ்லோகம் 60. சதுவௌரே மகாபாகா யஜ்ஞோயம் விரமத்விதி சத்யபந்தோ நிருபஸ்தேன பிரார்த்திதஸ்ச புனஸ்ததா. சதுவௌரே மகாபாகா யஜ்ஞோ அயம் விரமத்வம் இதி சத்யபந்தோ நிருபஹ தேன பிரார்த்திதஹ ச புனஹ ததா.
சிரஷ்டனாயிருக்கிற ராஜாவே, இந்த யஜ்ஞத்தை நிப்பாட்டணுமே அப்படின்னு ஆஸ்திகன் கேட்டார். அப்படி கேட்டதுனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிற ராஜா என்ன பண்ணினார் அப்படிங்கிறது 61வது ஸ்லோகம். ஹோமம் நிவர்த்தயாமாச சர்ப்பாணா முனிவாக்கியத பாரதம் ஸ்ராவயாமாச வைஷம்பாயன விஸ்தராத். ஹோமம் நிவர்த்தயாம் ஆச சர்ப்பாணா முனிவாக்கியதः பாரதம் ஸ்ராவயாமாச வைஷம்பாயன விஸ்தராத். முனிவாக்கியத்தை கேட்டு சர்ப்பஹோமத்தை நிப்பாட்டினார் ராஜா வைஷம்பாயனன். அதுக்கப்புறமா பாரத கதைய ஜனமேஜயனுக்கு விஸ்தரிச்சு சொல்லி கேட்க வச்சார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 62. ஸ்ருத்வாபி மிருபதி காமம் ந சாந்திம் அபிஜக்மிவான் வியாசம் பப்ரச்ச பூபாலோ மம சாந்தி கதம் பவேத். ஸ்ருத்வா அபி நிருபதிஹி காமம் ந சாந்திம் அபிஜக்மிவான் வியாசம் பப்ரச்ச பூபாலஹ மம சாந்திஹி கதம் பவேத். ராஜாவுக்கு அந்த கதையை கேட்டுட்டு மனசாந்தி உண்டாகலை. அதனால அவரு வியாசன் கிட்ட கேட்டார், எனக்கு மனசுக்கு சாந்தி எப்படி அக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா கேட்டார் வியாசர் கிட்ட. வைஷம்பாயனன் பாரத கதைய சொல்லி விஸ்தாரமா கேட்க வச்சார் ஜனமேஜயனை. ஆனா ஜெயமேஜயனுக்கு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகாததுனால வியாசர் கிட்ட கேட்கிறார், எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகலை, எனக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 63. மனோதி தஹ்யதே காமம் கிம் கரோமி வதஸ்வமே பிதா மே துர்பகஸ்யைவ மிருத பார்த்த சுதாத்மஜ. மனோ அதிதஹ்யதே காமம் கிம் கரோமி வதஸ்வமே பிதா மே துர்பகஸ்ய ஏவ மிருத பார்த்த சுத ஆத்மஜக. என்னோட மனசு சுட்டு நீறது, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? அர்ஜுனனோடு பிரபௌத்திரனும் துர்பாகியவானுமாயிருக்கிற என்னோடு அப்பா இறந்து போயிட்டார். அவரு துர்பாகியவான் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவருக்கு இன்னும் வாழறதுக்கு ஆயுசு இருக்கு, ஆயுசத்தாலைக்கு அபவிருத்தி வந்து இறந்து போயிட்டார். இனி அவரோடு அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு நான் என்ன வாக்கம் பண்ணணும், அதை கொஞ்சம் சொல்லி தாருங்கோம் அப்படின்னு வியாசர் கிட்ட கேட்கிறார் ஜனமேஜயன். பாம்பு கடிச்சு தட்சகன் கடிச்சு அபமிருத்யு சம்பவிச்சு இறந்து போன அப்பாவுக்கு ஸ்நானம் செஞ்சோ தானம் செஞ்சோ பிதிர்கர்மத்தை செய்யறதுக்கு முடியாத சிச்சுவேஷன்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன செஞ்சாலாக்கும் என்னோட அப்பாவுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு. ஸ்லோகம் 64. க்ஷத்ரியாணாம் மகாபாகா சங்கிராமே மரணம் வரம் ரணே வா மரணம் வியாசா கிருஹே வா விதிபூர்வகம். க்ஷத்ரியாணாம் மகாபாகா சங்கிராமே மரணம் வரம் ரணே வா மரணம் வியாசா கிருஹே வா விதிபூர்வகம். வியாச பகவானே, சத்திரியர்களுக்கு யுத்தத்துல இறந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். யுத்தத்துல இறந்து போனாலும் வீட்டுல இறந்து போறதானாலும் விதிபூர்வமாயிருக்கணும் மரணம். யுத்தத்துல வீரனாயிட்டு இறந்து போலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல இறந்து போனானாக்கா தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி பிதாவுக்கு அந்த முக்தியை கொடுக்கலாம். இங்க துர்மரணமாக்கும் என்னோட பிதாவுக்கு சம்பவிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்லோகம் 65. மரணம் ச பிதுர்மே பூத் அந்தரீட்சே மிருதோவச சாந்தியுபாயம் வத ஸ்வாத்ர த்வம் ச சத்யவதி சுதா. மரணம் ச பிதுஹு மே அபூத் அந்தரீட்சே மிருதஹ அவசஹ சாந்தி உபாயம் வதஸ்வ அத்ர த்வம் ச சத்யவதி சுதா. என்னோட அப்பாவாகட்டும் அந்தரீட்சத்துல வச்சுட்டு அந்த மாளிகையில வச்சுட்டு இந்த தட்சகன் கடிச்சதுனால அபமிருத்யு சம்பவிச்சு இறந்து போயிருக்கார். சத்யவதி புத்திரனான நீங்கள் இப்போ என்னோட மனசுக்கான சாந்திக்கான மார்க்கத்தை உபதேசிச்சு தாருங்க. ஒரு புத்திரன் அப்படிங்கிற நிலைமையில என்ன செஞ்சாலாக்கும் என்னோட அப்பாவுக்கு
அந்த முக்தி மார்க்கம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுங்கோம் அப்படின்னு சொல்றார். എന്നിട്ട് 66வது ஸ்லோகத்துல ஒரு லைன் மட்டும்தான் இதுல சொல்லப்படுறது, ரெண்டாவது லைன் இல்லை. யதா ஸ்வர்கம் வ்ரஜேதாஷு பிதாமே துர்கதிம் கத. யதா ஸ்வர்கம் வ்ரஜேத் ஆஷு பிதாமே துர்கதிம் கதஹா. துர்கதி பிராபிச்ச என்னோட அப்பாவுக்கு சர்க்கதி கிடைக்கிற மாதிரி, வேகம் சொர்க்கம் கிடைக்கிற மாதிரி என்ன உபாயமாக்கம் இருக்கு அப்படிங்கறத உபதேசிச்சு தாருங்கோம் வியாசமுனே அப்படின்னு ஜனமேஜயன் வேதவியாசர் கிட்ட கேட்கிறார். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல திதிய ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் முடிவடைகிறது.